நண்பர்களுக்கு வணக்கம். இது என்னுடைய 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள தோட்டம். பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் குச்சி குச்சியாக இருந்தது. இப்போ என்னுடைய தோட்டம் குச்சியாக இருக்குது. ஆனால் நிறைய பூக்கள் வருது, நிறைய ஸ்டெம்ஸ் வருது. நான் நேற்று ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய பால்கனியில் உள்ளது. இது என்னுடைய கிரவுண்ட் கார்டனில் இருக்கக்கூடியது. இந்த செடிகளுக்கு என்ன பண்ணும்போது நல்லா பூ வருது அப்படிங்கிற டிப்ஸு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் இதில் ஒரு சின்ன நேக்கு தான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம செடியில் மஞ்சள் கலர் இலை, அதாவது டாட்டு போட்ட மஞ்சள் கலர் இலை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு அதில் இது பூவிலேருந்து கீழே எப்படி பார்க்கும்போது 3 இலை இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி 5 இலை இருக்கும். அந்த 3 இலை முடிகிற இடத்துல 5 இலை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டெம் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதிலேருந்து நல்ல ஒரு பிக் ஷூட் இடத்துல வரும். அதனால் நம்ம அப்படி பண்ணணும். இப்போ எனக்கு ஒத்தக்கை வச்சு பண்ணுறதுனால சரியாக ப்ரூன் பண்ண வரல. ஒரே வெட்டில் போயிடணும். அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூளும் வச்சு விட்றணும். ஏன்னா அது புண்ணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா சாஃப் வைக்கலாம். இது சின்ன ஸ்டெம்மாக இருக்கிறதுனால இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வெட்டி விட்டுடலாம். அடுத்தால பாருங்கள், இதுவும் 3 இலை இருக்குது. அடுத்தால நம்ம கீழே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக ஸ்டெம் விட்டு கட் பண்ணும்போது நமக்கு அதில் ஃப்ளவர் வேஸ் வைக்கிறதுக்கும் பூ கிடச்சிரும். இப்போ நம்ம வீட்லேயும் எப்பவும் நல்ல பூக்கள் வீட்டில் அங்கங்கே நம்ம ஃப்ளவர் வேஸில் வைக்கவும் செய்யலாம். நம்ம செடிகளும் நல்லா வரும். செகண்ட் டிப், இந்த நீளமாக இருக்க ஸ்டெம்மில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீஃப் நம்ம அப்படியே உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் அதை ஒல்லியாக நீளமாக போகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடச்ச இடத்துலலாம் அழகாக சின்ன பிரான்ச்சஸ் வரும். இதனால் நிறைய மொட்டுக்களும் வைக்கும். நல்ல செடியும் நல்ல பெரிய செடியாக வரும். நான் இதில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது கட் பண்ண பிறகு, அதாவது அப்படியே உடச்சி எடுத்த பிறகு அந்த இடத்துல எப்படி அந்த தளிர் வருது அப்படின்னு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் காட்டுறேன். அதே மாதிரி நல்லா ஃபெர்டிலைசர் போடணும். ஃபெர்டிலைசர் என்ன போடணும்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். நான் ஒரு மிராக்கிள் ஃபெர்டிலைசர் போடுவேன். இது ட்ரீ ரோஸ். நல்லா வர ஆரம்பித்த பிறகு தான் நான் ட்ரீ ரோஸே வாங்கினேன். பாருங்கள், உடச்ச இடத்துலேருந்து இப்படி ஷூட்ஸ் வரும். அப்போ நம்ம நல்லா ஃபெர்டிலைசர் போடும்போது சூப்பரான ஷூட்ஸாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.